நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா பரிதாபப்படுவாங்க, வளர்ந்தீங்கன்னா பரிதாபப்பட்ட அதே நபர் தான் பொறாமைப்படும். இது அவர்கள் இவர்கள் மோசம் என்றல்ல, இதுதான் உலகம், இதுதான் உலகம். அதனால நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் வளர்வதற்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதே முக்கியத்துவம் என்னை சுற்றிலும் இருக்கிற அரண்களை நான் ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொன்னு சாத்தான், பிசாசு அப்படிதான். நீங்கள் வளருவதிலையும் உயர்வதிலையும் ஆசீர்வதிக்கப்படுவதிலையும் அவனுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. அவருடைய நோக்கம் எப்படியாவது உங்களை கீழே விழ தள்ளணும். இப்போ யோபு கஷ்டத்துல இருந்திருப்பான்னா சாத்தான் கண்டு வச்சிருக்க மாட்டான். யோபுவை குறித்து பிசாசே சாட்சி கொடுக்கிறான், நீர் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனால பொறுக்க முடியவில்லை, அவன் எப்படியாவது இவனை கீழே விழத்தள்ளணும். அப்போ கூட இருக்கிற கூட்டம் விழத்தள்ள முயற்சி எடுக்கிறது, வெளியே ஒரு கூட்டம் விழத்தள்ள முயற்சி எடுக்கிறது, மூன்றாவது சாத்தான் என்னை விழத்தள்ளுவதற்கு என்ன செய்கிறான் முயற்சி. இதை நான் மேற்கொண்டுதான் வெளியே வர வேண்டும். அப்ப இந்த முயற்சிகள் என் வாழ்க்கையில் பலிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்னுடைய அரண்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், நான் வளருவதற்கும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மேன்மை அடைவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், கண்டிப்பாய் கொடுக்க வேண்டும். ஆனால் எதை கோட்டை விடுகிறோம் என்றால், என்னை நான் அரண்களை அமைப்பதற்கு நான் என்ன செய்து விடுகிறேன், கோட்டை விட்டுறேன். இதனால என்ன நடக்குதுன்னா, பிரயாசப்படுவது நான், என் பலனை அனுபவிப்பது இன்னொருத்தனா இருக்கிறது. அதுதான் கிதியோனுக்கு வலி. மீதியானியர் என்ன செய்தார்கள், இவர்களை விவசாயம் பண்ண விடுவார்கள், தானியம் பண்ண விடுவார்கள், உரங்களையும் போட விடுவார்கள், கதிர்களை வளர விடுவார்கள். அறுவடை நேரத்திலே அவர்கள் அறுவடை செய்து கொண்டு போய் விடுவார்கள். வெட்டுக்கிளிகளை போல வருவார்கள், அறுவடை செய்து விடும். இவர்களோ ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது என்றால், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய அரண்களை நீ வலுப்படுத்திக் கொள். எத்தனை மீதியானியர்கள் வந்தாலும் உன்னுடைய அரண்கள் வலுவாக இருக்கும் என்றால், உன் கோட்டை வலுவாக இருக்கும் என்றால், உன் அலங்கம் வலுவாக இருக்கும் என்றால், உன் வேலி வலுவாக இருக்கும் என்றால், உன் மதில் சுவர் வலுவாக இருக்கும் என்றால், எத்தனை மீதியானியர் வந்தாலும், எத்தனை அமலேக்கியர் வந்தாலும், எத்தனை சத்துரு வந்தாலும் உன்னை நெருங்க முடியவே முடியாது.